நெக்ஸ்ட் வந்து குடோன் தம்பி, அதாவது டேலியில் வந்து நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா இன்வென்ட்ரி இன்ஃபோ. அதாவது உன்னுடைய கேட்வே ஆஃப் டேலியில் ஸோ அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து இன்வென்ட்ரி இன்ஃபோ அப்படின்றது. ஸோ இன்வென்ட்ரி இன்ஃபோ இது வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இன்வென்ட்ரி இன்ஃபோ எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக இன்வென்ட்ரி இன்ஃபோக்குள்ளே போனேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் குரூப்ஸ் அப்படின்றது, ஸ்டாக் குரூப்ஸ். அதுக்கடுத்து வந்து ஸ்டாக்கு கேட்டகரி அப்படின்னு. அதுக்கடுத்து வந்து யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி யூனிட் ஆஃப் மெஷர். இதை மாதிரி நிறைய இருக்கு. ஸ்டாக் குரூப்பு, ஸ்டாக் கேட்டகரி, யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் அப்படின்னு. இப்போ என்றைக்குமே நான் வச்சுக்கேன் இன்வென்ட்ரி இன்ஃபோ அப்படின்ற கான்செப்டுக்குள்ள போகிற அப்படின்னு சொன்னால் இந்த கண்டிப்பாக இந்த 3 வந்து இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து நீ கிரியேட் பண்ணுறது யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு நீ கிரியேட் பண்ணிக்கிற. எதுக்காக சார் யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா சில பொருட்கள் வந்து நம்பர்ஸில் இருக்கும், சில பொருட்கள் வந்து கேஜிஎஸில் இருக்கும், சில பொருட்கள் வந்து லிட்டர்ஸில் இருக்கும், சில பொருட்கள் வந்து கிராம்ஸில் இருக்கும். அதாவது வந்து இப்போ நீ சோப் அப்படின்னு பார்த்துக்கிட்டேன்னா கிராம்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ சில இது பேஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராம்லாம் இருக்கும். அதனால் வந்து யூனிட் ஆஃப் மெஷர்ஸில் வந்து ஸோ ஃபார்மல் நேம் இந்த ஃபார்மல் நேம் வந்து எஸ்ஓஎல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது எஸ்ஓஎல் அப்படின்றது வந்து நம்பர்ஸ். இந்த ஃபார்மல் நேம் அப்படின்றது இதை வந்து ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு பேர் தான் ஸோ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ முதல்ல யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் அப்படின்ற கான்செப்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். சிம்பிள் அப்படின்றது எஸ்ஓஎல் அப்படின்றது என்ஓஎஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார்மல் நேம் அப்படின்றது இந்த என்ஓஎஸ்ஸை விரிவாக எக்ஸ்பிளனேஷனாக கொடுக்குறேன் நம்பர்ஸ்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில ப்ராடக்ட் வந்து லிட்டர்ஸில் இருக்குது அப்படின்னா சிம்பிள் வந்து என்ன பண்ணுவோம் எல்டிஆர் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஃபார்மல் நேம் வந்து என்ன பண்ணுவோம் ஃபுல்லாக எல்ஐடிஆர்இ அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி சிம்பிள் வந்து சில பொருட்கள் வந்து கேஜிஎஸ் அப்படின்னு இருக்கும். ஃபார்மல் நேம் வந்து என்ன சொல்லுவோம் கிலோகிராம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம், கிலோகிராம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இதான் தம்பி ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் அப்படின்ற கான்செப்டை வந்து நீ என்ன பண்ணிக்கணும் முதல்ல கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் கிரியேட் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னாலே அதுக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்டாக்கு கேட்டகரி, அதாவது ஸ்டாக்கு கேட்டகரி. இப்போ நீ ஸ்டாக் கேட்டகரி போகிற அப்படின்னு சொன்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்டோட நேம் இப்போ 5 ஸ்டார் அப்படின்னு சொன்னால் ஸோ ஸ்டாக்கோட நேம் ஸ்டாக்கோட ஐட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸ்டாக் ஐட்டம். ஸோ ஸ்டாக் ஐட்டம் அப்படின்றதுல நீ என்ன பண்ணிக்கிற அப்படின்னா 5 ஸ்டார். இது வந்து என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லி இங்கே வரும் அண்டர் த கேட்டகரி. ஸோ அண்டர் த கேட்டகரி வந்து இந்த இடத்துல வந்து நீ என்ன பண்ணிக்கலாம் வந்து சாக்லேட் அப்படின்னு சொல்லி நீ அடிச்சுக்கலாம் சாக்லேட் அப்படின்னு சொல்லி. யூனிட் அப்படின்னு சொல்லி வரும்போது இதை வந்து நீ என்ன பண்ணிக்கலாம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இப்படியே நீ என்ட்ரு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓப்பனிங் பேலன்ஸ் அந்த ஓப்பனிங் பேலன்ஸஸில் வந்து குவான்டிட்டி அப்படின்னு. ஸோ குவான்டிட்டி வந்து இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 250 குவான்டிட்டி கொடுக்குற ரேட் வந்து ஒரு 10 ரூபா மணிக்கு கொடுக்குற அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஒரு 2500 அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கணும். ஸ்டாக் ஐட்டமில் நீ என்ன பிராண்டோட அதாவது ஸ்டாக் ஐட்டம் 5 ஸ்டாரு ஹேட்பிரீஸு இதெல்லாம் வந்து அண்டர் த குரூப் வந்து சாக்லேட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ யூனிட் அப்படின்றது நம்பர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து என்ன பேலன்ஸ் ஒரு குவான்டிட்டி நம்மளாக கொடுக்குறது தான் ஓப்பனிங் பேலன்சஸ். ஸோ 10 ருபீஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக 2500 அப்படின்னு சொல்லி அதுவே கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டாக் ஐட்டம் அப்படின்றது ஒரு 2-3 ஐட்டம் வந்து நீ என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸ்டாக் ஐட்டம் அப்படின்றது ஒரு 2-3 ஐட்டம் ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகே. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோல ஸோ லெட்ஜர் அப்படின்ற கான்செப்டில் மல்டிபிள் லெட்ஜரில் நீ என்ன பண்ணிக்கிற அப்படின்னா அதில் கிரியேட் அப்படின்ற கான்செப்ட் எடுத்து ஆல் ஐட்டம்ஸ் அப்படின்றத எடுத்துக்க. ஆல் ஐட்டம்ஸ் அதில் நீ என்னென்ன பண்ணிக்கிற அப்படின்னா இப்போ எக்ஸ் அப்படின்னு ஒருத்தரை கிரியேட் பண்ணிக்கிற. ஸோ அவர் வந்து அண்டர் த குரூப் வந்து சன்ரி டெப்டார்ஸ். அடுத்து ஒய் செகண்ட் கான்செப்ட் வந்து ஒய் அப்படின்ற ஒருத்தர் எடுத்துக்க.
அவர் வந்து சன்ரி கிரெடிட்டார்ஸ். அதுக்கடுத்து தேர்டு வந்து ஸோ கிரெடிட் சேல்ஸ் அண்டர் த குரூப் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து வந்து ஸோ கிரெடிட் பர்ச்சேசஸ் அண்டர் த குரூப் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இந்த மாதிரி நீ ஸ்டாக் ஐட்டம் பண்ணும்போது அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் லெஜரில் மல்டிபிள் லெஜரில் கிரியேட் பண்ணிக்கிற ஆல் ஐட்டம்ஸு இதில் வந்து ஒரு 4 இதை மட்டும் என்ன பண்ணிக்கிற நீ ரெடி பண்ணி வச்சுக்கிற. எதுக்காக அப்படின்னா இப்போ நீ இப்போ சேல்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்க, இப்போ F8 சேல்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்க, உன்னுடைய டிஸ்பிளேயில் இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீனில் ஸோ பார்ட்டி நேம் இப்போ எக்ஸ் அண்ட் கோ அப்படின்னு. ஸோ இங்கே வந்து நேம் ஆஃப் த லெட்ஜர் அப்படின்னு சொல்லி கேட்கு, நேம் ஆஃப் லெட்ஜர். ஸோ நேம் ஆஃப் த லெட்ஜர் வந்து கிரெடிட் சேல்ஸ் இந்த மாதிரி ஒரு கோடு உண்டு. அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து இங்கே நேம் ஆஃப் ஐட்டம் அப்படின்ற இடத்துக்கு வந்த உடனே உன்னுடைய டிஸ்பிளேயில் இங்கே கார்னரில் என்னென்ன ஐட்டம் நீனு இப்போ 5 ஸ்டாரு அதுக்கடுத்து வந்து ஹேட்பரிஸு அப்படின்னு சொன்னேன்னா அந்த ஐட்டம் பூரா வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடும். இப்போ 5 ஸ்டார் அப்படின்னு சொன்னேன்னா 5 ஸ்டார் அப்படின்னு சொன்னால் அது வந்து இங்கே வந்து குவான்டிட்டி கேட்கும். இந்த குவான்டிட்டியில் வந்து நீ 7 குவான்டிட்டி. ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது ரேட் வந்து என்ன அப்படின்னா நீ கொடுக்குற ரேட் தான். ஒரு 30 ரூபா நீ கொடுக்குற அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளை பண்ணி 210 ரூபா அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி ஹேட்பரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஐட்டம் எடுக்கிற அதோட ரேட் வந்து 50 ரூபா அப்படின்னா அது 200 ரூபா அப்படின்னு சொல்லி. ஸோ நீ என்ட்ரு பண்ணும்போது இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டோட்டல் வந்து 410 ரூபா அப்படின்னு வரும். இந்த காலம் வந்து நேரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது வந்து பிளாக் கலரில் உனக்கு இருக்கும். நீ நேரேஷன் அடிக்கணும்னா நீ அடிச்சுக்கலாம், பீயிங் கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி நீ அடிச்சுக்கலாம். ஸோ என்ட்ரு பண்ணி நீ வெளியே வர. இந்த ரிப்போர்ட்டை நீ பார்க்கணும்னா எங்கே போய் பார்க்கணும்? இந்த ரிப்போர்ட்டை சேல்ஸ் ரிப்போர்ட்டை இப்போ நீ அடித்த இந்த என்ட்ரியை நீ எங்கே போய் பார்க்கணும்னா எங்கே போய் பார்க்கலாம்? எனி ஐடியா? நேர கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளேயில் டே புக்கில் அந்த டே புக் எடுத்து பார்த்தீங்கன்னா நீ சேல்ஸ் என்ட்ரி இருக்கும். நான் வச்சுக்க டிஸ்பிளேயில் ட்ரையல் பேலன்ஸுக்கு அடுத்து டே புக் அப்படின்ற கான்செப்ட் இருக்கும். அந்த டே புக்கை நீ அடித்த அப்படின்னா என்ட்ரி அடித்த அப்படின்னு சொன்னால் சேல்ஸ் என்ட்ரி இருக்கும். ஒரு டைம் வந்து நீ சேல்ஸ் என்ட்ரி அப்படின்னு ஒரே ஒரு இது இருக்கும். அதை நீ திருப்பி என்ட்ரி அடித்த அப்படின்னா இந்த மாதிரி என்ட்ரிக்குள்ளே போயிடும். இப்போ இந்த என்ட்ரி வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க சொல்கிறாங்கன்னா ஆஸ் யூஸ்வல் என்ன பண்ணுவீங்க, என்ன கீ யூஸ் பண்ணுவீங்க? Alt + P அப்படின்றத கீ யூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் ஜூம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா பிரிண்ட் அவுட் வந்து இன்வாய்ஸ் மாடலில் நல்லா நான் வச்சுக்க இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டடாக வந்துடும். இதில் பார்ட்டி நேம் வந்து எக்ஸ் அண்ட் கோ, அவன் வந்து கன்சைனி வாங்குகிறான். ஸோ நம்ம வந்து கம்பெனி நேம் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ஐட்டம் வந்து வாங்கியிருக்கான், 5 ஸ்டாரு கேட்பரிஸு இந்த மாதிரி என்னென்ன ஐட்டம் வாங்கியிருக்கான் அப்படின்ற கான்செப்ட்டு. ஸோ அதோட கீழே ஃபுல்லாக நீ இறங்கி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டடாக அந்த பிரிண்ட் அவுட் அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது அப்படியே மவுஸ் வச்சு இறங்கி பார்த்தோன்னா கீழே வந்து ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் உன்னுடைய கம்பெனி நேம் போட்டிருக்கும். இதே மாதிரி தான் கான்செப்ட் வந்து பர்ச்சேசஸ்க்கு வந்து என்ன கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் ஆகும். என்ன அப்படின்னா இதெல்லாம் சேம் தான். இப்போ F8 அப்படின்றது சேல்ஸு, இப்போ F9 அப்படின்றது பர்ச்சேசஸ். இதில் வந்து பார்ட்டி வந்து ஒய் அண்ட் கோ அப்படின்னு சொன்னோம்னா இங்கே வந்து கிரெடிட் பர்ச்சேசஸ் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ கிரெடிட் பர்ச்சேசஸ் இப்போ 5 ஸ்டார் அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணிக்கிற அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு 12 வாங்குற அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ரேட்டு வந்து அதுவாகவே கால்குலேட் பண்ணிக்கிறது. ஏன் சார் அதுவாகவே கால்குலேட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொன்னால் நீ அங்கே வந்து ஓப்பனிங் குவான்டிட்டிக்கு வந்து ரேட் கொடுத்துருப்ப பார்த்தீங்களா, அந்த ரேட்டை வந்து பர்ச்சேசஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாக எடுத்துக்கும். சேல்ஸுக்கு மட்டும்தான் நீ கொடுக்கக்கூடிய ரேட். பர்ச்சேசஸ்க்கு வந்து நீ ஓப்பனிங்கில் வந்து ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது ஓப்பனிங் பேலன்சஸ் கொடுக்கும்போது அப்போ என்ன ரேட்டு கொடுக்குறியோ அந்த ரேட்டை இங்கே பர்ச்சேசஸ்க்கு வந்து அதுவே கன்வெர்ட் ஆகிக்கிறோம். இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மற்றபடி ஒன்றுமே கிடையாது. ஸோ இது எல்லாம் நீ கேட்பரிஸ் இந்த மாதிரி அடிக்கும்போது இதில் வந்து என்ன நீ டே புக்கு ரிப்போர்ட்டு இதெல்லாம் வந்து இன்வாய்ஸ் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா
பார்ட்டி நேம் வந்து என்ன இருப்பார் அப்படின்னா டாப்பில் இருப்பார். கன்சைனி யார் அப்படின்னா கம்பெனி நேம், நம்ம வந்து கன்சைனியாக இருப்போம், அதாவது நம்ம பையராக இருப்போம், இவன் வந்து விற்கிறவனாக இருப்பான். ஸோ இதுதான் எக்ஸன்கோன்னு வரும்போது எக்ஸன்கோ வந்து பையராக இருப்பான், நம்ம வந்து ப்ராடக்டை வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய ஓனராக இருப்போம். இப்போ ஒய்என்கோ அப்படின்றவன் அவன் ஓனராக இருப்பான். ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி இன்வாய்ஸஸ், ஏன்னா சேல்ஸ் இன்வாய்ஸும் பர்ச்சேஸ் இன்வாய்ஸும் பிரிண்ட் அவுட் வந்து ஒரே மாதிரி இருக்கும். நம்ம வந்து என்ன அப்படின்னா எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா அந்த ஃபார் ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் கீழே வந்து கடைசியாக வந்து கார்னரில் இருக்கும் யாரோட சிக்னேச்சர் வந்து ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் ஒய்என்கோன்னா, அப்போ அவன் தான் வந்து கம்பெனியோட ஓனர் அப்படின்னு. அப்போ வந்து அப்போயே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் இது வந்து கிரெடிட் பர்ச்சேசஸ் என்ட்ரி அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்பிளேல வந்து ஸ்டாக் சம்மரி அப்படின்னு சொல்லி நீ பார்த்த அப்படின்னு சொன்னால் ஸ்டாக் சம்மரி, அதாவது உன்னுடைய ரிப்போர்ட்ஸில் கேட்வே ஆஃப் டேலியில் ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு மெயினில் ஸ்டாக் சம்மரி அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி ஸ்டாக் சம்மரி அப்படின்றது. இப்போ இந்த ஸ்டாக் சம்மரி நீ எடுத்த அப்படின்னு சொன்னால் உன்னுடைய ஸ்டாக் சம்மரியில் 5 ஸ்டார் சாக்லேட் அப்படின்னு சொல்லி 5 ஸ்டார் கேட்பரிஸ் இது எல்லாமே வந்து எவ்வளவு இன்வேர்டு, எவ்வளவு வந்து அவுட்வேர்டு, எவ்வளவு வந்து க்ளோசிங் பேலன்ஸு, எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். நீ என்ட்ரி பண்ணாலே கம்ப்ளீட்டாக வந்து இன்வேர்டு எவ்வளோ இருக்குது, அவுட்வேர்டு எவ்வளோ இருக்குது, க்ளோசிங் பேலன்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். இதை வந்து மந்த்லியாக வச்சுக்கலாம், குவார்ட்டர்லியாக வச்சுக்கலாம், டே அப்படி, அதாவது எல்லா டேஸ்லேயும் வந்து மந்த்லி வந்து எனக்கு டேஸ்க்கு இதில் வந்து கம்ப்ளீட்டாக வேணும், குவார்ட்டர்லியாக வேணும், இயர்லியாக வேணும் அப்படின்னா கூட அந்த சைடில் இருக்கக்கூடிய மெனு பார் அதில் வந்து நீ டாப்பில் பார்த்தீங்கன்னா மந்த்லி, குவார்ட்டர்லி, இயர்லி அப்படின்றது அதை ஃபுல்லாக நீ ப்ரெஸ் பண்ண கம்ப்ளீட்டாக வந்து இந்த இன்வேர்டு அவுட்வேர்டு க்ளோசிங் பேலன்சஸ் வந்து உனக்கு ஆட்டோமேட்டிக்காக காட்டும். அதை நீ என்ட்ரு பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஸோ ஒவ்வொரு கலர் வேரியேஷனில் வரும். கடைசியாக வந்து உனக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கு ப்ரௌன் கலரில் வரும். ஓகே, ஐ திங்க் தட் இஸ் த ஐடியா, அவ்வளோதான். ஸோ இன்வேர்டு அவுட்வேர்டு க்ளோசிங் பேலன்சஸ் அப்படின்னு சொல்லி இதையும் நீ ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறனாலும் ஆஸ் யூஷுவல் நல்லா நான் வச்சுக்கேன். எந்த ப்ரிண்ட் அவுட்டுக்குனாலும் வந்து இட் வில் பி யூஸிங் த கீ வந்து ஆல்டி கீயும் வந்து வச்சுக்கிறணும் ப்ளஸ் பி, இது ரெண்டையும் வந்து சேமாக வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து உனக்கு இன்வேர்டு அவுட்வேர்டு க்ளோசிங் பேலன்சஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஓகே, ஸோ இதில் உனக்கு ஏதாவது கொரிஸ் இருக்குது, ஏன்னா முக்கியமாக இந்த ஸ்டாக் சம்மரி அப்படின்றதுல தான் உனக்கு அதிகமாக வந்து கேட்பாங்க, எக்ஸ்ப்ளனேஷன்லாம் அதிகமாக கேட்பாங்க. எப்படி வந்து ஏன்னா நிறைய இருக்குது இதில் மூமெண்ட் அனாலிசிஸ்லாம் இருக்குது. இது ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த இன்வென்ட்ரி அனாலிசிஸ் அப்படின்றது ஒரு பெரிய ப்ராசஸ். உனக்கு இப்போதைக்கு தற்சமயத்துக்கு வந்து எக்ஸாமினேஷனுக்கு ஒரு ஸ்டாக் ஐட்டம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் உனக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இதில் ஒரு ஏதாவது டவுட் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு கேளு. ஓகே, தேங்க்யூ.